நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க தான் எல்லா குற்றத்தையும் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே அவதூறான ஒரு போலியான ஒரு கேஸை உருவாக்கி ஒரு பக்கம் விஜயை வெளியே எடுத்து மல்லியை இதெல்லாம் மாட்டி விட்டு என்னோட தம்பி தினேஷ் எப்படியா இருந்தாலும் அந்த மாதிரி இவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரல, என் பேர் தீபிகா படுகோனா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவால் விட்டுன்னு இருக்காங்க. நம்ம தீபிகா என்னம்மா தீபிகா இதெல்லாம் உனக்கே நியாயமா உனக்கே அடுக்குமா ஏமா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தப்புக்கே என்கிட்ட நீ பேசினிருக்கடா தப்பு சரி இதெல்லாம் என்கிட்ட நீ பேசக்கூடாது. என் தம்பி எப்படி அப்படியே துடிதுடிக்க இருந்தானோ அந்த மாதிரி உன் வாழ்க்கையை சீரழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நம்ம தலைவர் அதாவது மனோகர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லானால என்கிட்டே வேலை கட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நோட்டம் விட்டு அழகாக எல்லா ஆதாரத்தையும் திரட்டிடுறாங்க. ஒரு பக்கம் இப்போ என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் அவங்க பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மனோவர் வரும்போதே ஃபோனை கூப்பிட்டு போயிடுறாரு. எனக்கு என்னமோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களே தீபிகா அவங்க மேலே டவுட்டாக இருக்குது, நீ எதுக்கு இந்த ஃபோனை வச்சுக்கோ விஜய் அசாத அவங்க எதனா பேசினாங்களா அவங்கள அப்படியே வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, டே விஜய் உன் மனைவி சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சின்னு இருக்கியா, உன்னை வெளியே அனுப்பி அவள் நிரபராதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவளை ஜெயிலில் தள்ளி அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர வரை நான் தூங்க மாட்டேன்டா. என்னோட தம்பியோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க, அதை நான் பார்த்துன்னு ஈஹின்னு இழிக்கணுமாடா. உங்களுக்கு வைக்க போகிறேன்டா ஆப்பு கூடிய விரையில் கூடிய சீக்கிரம். அதுக்கப்புறம் தெரிய போகுது நான் யார் என்ன எவரை லொட்டு லொசுக்குன்றது. நான் அந்த அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே உங்கள் கதையை முடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னொருத்தன் வரான். யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்கிறாங்களா அவங்களோட அப்பங்க அவன் வந்துட்டு, நீ எதுக்குமா கவலைப்படுற, நீ போலீஸு நான் ஒரு அரசியல்வாதி, நம்ம 2 பேருக்கு இருக்கிறமோ அந்த மல்லி சந்தோஷமாக இருந்திருப்பாளா, நம்ம குடும்பத்தவே சீரழித்து நம்மளோட தம்பி அவன் கொண்டாளே அவெல்லாம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அவளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அணுவானுவா நான் டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கேன். நீ சொல்கிறது எல்லாமே கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல நான் என்னடா பண்ணாத ஃபஸ்ட்டு சொல்லுங்க, நீங்களா எதனா ஒன்று முடிவு பண்ணி நீங்களா பேசணும் நான் என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படி தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதாரத்தை கோர்ட்டில் கொடுக்குறாங்க. கோர்ட்டில் நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்க மேலே வந்து இப்போ அரெஸ்ட் வாரண்ட் வருது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி போயிட்டு கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் எந்த தப்பும் இல்லை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, மல்லி இந்த குற்றத்தெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் அவதூறாக இவங்களே ஏதோ ஒன்று ரீக்ரியேட் பண்ணி இப்போ ஏஐ மூலமாக என்ன வேணாலும் பண்ணலாம், அது மூலிமா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல நம்ம விஜயன்னு ஒரு பக்கம், என்ன சார் இவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா, இவங்க நான் முட்டாளா, அவங்க வீடியோ ஆதாரத்தோட அழகாக அவங்க பேசிக்கிறது எல்லாமே இருக்குது, சரி இதே மாதிரி நானும் நீங்களும் பேசிக்கிற மாதிரி எதனா ஒன்று அவங்களவே கிரியேட் பண்ண சொல்லுங்கள் ஏஐ மூலயமா, இல்லை சாசி புஷினா ஏஐயில் பண்ணிடலாம்னு ஒருத்தர் இல்லாமல் வாய் கூசாமல் சொல்கிறாங்களே, எதனா ஒன்று பண்ணி காட்ட சொல்லுங்கள், எதனா ஒன்று பண்ணால் தானே எல்லாருக்கும் தெரியும் இது பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. சும்மா வாயில் வட சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பண்ணுவாங்க, ஆனால் அதை செஞ்சு அந்த இடத்துல நின்று காட்டணும், அவன் தான் கெத்து அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க. சரி இப்போ என்னடா சொல்ல வரேன், இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் பண்ண வேணாம் இன்னும் செய்ய வேணாம், இனிமேல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்க போகுது, பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்த நாம் ஒரு பக்கம் ஆணித்தனமாக சொல்லி தாங்க ஆகணும். அப்படி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு வராரு, வந்து நம்ம விஜயை மீட் பண்ணுறாரு, மல்லியை மீட் பண்ணுறாங்க. மல்லி நடந்துக்கூடாது நடந்துச்சுமா, என்னம்மா பண்ணுறது விடு பார்த்துக்கலாம், எல்லாரும் உனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்காத, உன்னை எப்படியானா அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த தீபிகா சுற்றின்னு இருக்கா கோர்ட்லேயே இப்போ மாட்டேனா, அப்படி அவளுக்கு உனக்கு என்னம்மா பாக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கே ஒன்றும் தெரியல, ஆனால் அவள் சொல்கிறது யாரோ தம்பி தினேஷ் தான், அவன் உன்னால தான் இறந்தாரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது தினேஷா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காரா, ஏன்னா தினேஷுக்கு வந்து இதுக்கும் மல்லிக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆக இருந்துச்சு, ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க, அவனுக்கு வந்து பிளட் கேன்சர் இருந்துச்சு, இந்த விஷயத்தை தெரியாமல் கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. அந்த சமயத்தில் சரி ஓகே எப்படியோ ஒரு வழியாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம இந்த பொண்ணோட வாழ்க்கை நம்மளால நாசமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவமானம் தாங்க முடியாத மாதிரி, ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க ஒரு பக்கம் திட்டுவாங்க, வீட்டுகளில் கஷ்டப்படுத்த முடியாதுல்ல, அதனால் இவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவமானம் தாங்க முடியாமல் சாகுற மாதிரி ஜுருக்கு மாட்டி செத்துறாரு. இவர் செத்தான் செத்தாரு, ஏதான ஒரு ஆதாரத்தை எழுதி வச்சு செத்துருந்தா கூட சரி ஓகே இவனே தான் இறந்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மல்லி தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா நொக்கா வந்து நான் இப்போ பழி வாங்க போகிறேன், பழியாக கள்ளி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவமாக ஆவேசமாக சுற்றின்னு இருக்காங்க. என்னடா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைடி, ஒருத்தர் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா, ஒருத்தர் நிம்மதியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு பொறுக்காதா அப்படின்ற மாதிரி தாங்க போயின்னு இருக்கேன். இவங்களுக்கு மத்தியில் நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே ஸோ எவ்வா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. சரி
முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த ஒன்றா யோசிச்சு நம்ம 1 by 1 திங்க் பண்ணி தான் அடுத்தடுத்து நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு இதுலேயே ஒரு பக்கம் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் போயின்னு இருந்தால் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் மல்லி உனக்கு என்னடி இந்த வீட்டில் இடம், ஒழுங்குமுறையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போடி, இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ வந்து எங்கனாலும் தங்கத்துக்கு ராஜ்யமா என் தம்பி இருந்தால் அது வரையும் சரி ஏதோ ஓகே நீ விட்டுன்னு இருந்தேன். இப்போ என் தம்பியே இல்லை, உனக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும், ஒழுங்கு மரியாதை நீயா அந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லை நான் தரன்னு உன்னை அடித்து துரத்தி அடிப்பு வைப்பேன். அதுக்கப்புறம் நீயே ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல்ல போய் ஜுருக்கு போட்டு நல்லா போட்டுவேன். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வாழ்க்கை சிக்கலாயிரும் நக்கலாயிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ராஜேஸ்வரி உன்னோட டர்ன், நீ பேசுகிறேன்னு நினச்சி பேசின்னு இருக்க. ஆனால் நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த இடத்துல யாரும் நிற்க மாட்டாங்க, எல்லாரையும் சாலா மர்கியா பண்ணுறவன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சவால் வர்றாங்க. சவாலுக்கே சவாலாக பார்த்துடலாம் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்துக்கன்னு கூட தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.